வணக்கம். நான் சித்த மருத்துவர் டாக்டர் கோலப்ப பிள்ளை, கிழக்கு தாம்பரம் சித்தா கிளினிக் அமைப்பிலேருந்து பேசுகிறேன். சார், இந்த சர்க்கரை நோய் தீராத நோயா? இந்த சர்க்கரை நோய் தீர்றதுக்கு என்னதான் வழி? இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நோயாகவே சொல்லப்படல. அது நம்முடைய குறிகுணங்களை ஒட்டி நம்ம உடம்புல வரக்கூடிய ஒரு டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறுதல் தான். அதனால் நம்ம உடனே சர்க்கரை நோய் அப்படின்னா ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி சர்க்கரை நோயினுடைய அளவீடு அப்படின்னு பார்த்தா நம்ம சென்னை பாப்புலேஷனில் 20% மேலே இன்றைக்கி சர்க்கரை நோயாக இருக்கிறோம். சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்ன உடனே நாம் முடிவுக்கு வர்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு தான். இந்த ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, உதாரணமாக காலையில் வெறும் வயிற்றில் பார்க்கும்போது 80லேருந்து 120 வரைக்கும் ரத்தத்தில் இருந்தால் அது இயல்பு. இதை சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது 140 வரைக்கும் இருந்தால் இயல்புன்னு சொல்கிறோம். இது கூடின உடனே ஒரு 10 மில்லிகிராம் கூடின உடனே எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சர்க்கரை நோய் பிறந்த குழந்தைக்கு கூட வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். இதில் 2 டைப் இருக்குது. டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்த குழந்தைக்கு உடம்புல இயல்பாகவே இன்சுலினுடைய அளவு குறைவாக இருக்கும்போது அந்த இன்சுலின் மாறுபாட்டினால சர்க்கரை நோய் வரும். அது டைப் 1. அதுக்கான தீர்வுகள், மருத்துவ முறைகள்லாம் முற்றிலும் மாறுபட்டது. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பரவலான நோய். இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இது பரம்பரையாக வரதை நம்பப்படுது. ஆய்வுகளும் அதைத்தான் சொல்லுது. இருந்தாலும் பரம்பரையாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோய்க்கான கூறுகள், மரபணு கூறுகள் நம்முடைய வாழ்க்கை முறையினால், நாம் சாப்பிட்ற சாப்பாடு, நம்முடைய மன அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, நம்ம வாழக்கூடிய சூழல், நமக்கு மற்ற மருந்துகள், நம்ம எடுக்கக்கூடிய வேற நோய்க்காக எடுக்கக்கூடிய மருந்துகள், மன அழுத்தம் தான் ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி காரணங்களால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மரபுக்கூறுகள் மாறுபட்டு சர்க்கரை நோயை உண்டாக்குது. ஸோ உடனே சர்க்கரை நோய் வந்த உடனே சித்த வைத்தியத்தில் உடனே நம்ம ஒரு கஷாயத்தை குடிக்கிறோம், நான் சிறுகுறிஞ்சான் சாப்பிட்றேன், வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றேன், அப்படியெல்லாம் நம்ம ஒரு எளிதாக அதை கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா அதுக்கான முறையான பரிசோதனைகள் ரொம்ப முக்கியமானது. சர்க்கரை நோய் சித்த வைத்தியத்தில் 10 விதமான அவஸ்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக இப்போ இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறோம், அதிகமாக தாகமாக இருக்குது, பசி அதிகமாக இருக்குது, எப்போதுமே பசிச்சுட்டே இருக்குது, இல்லை பசி இல்லாமல் இருக்குது, சோர்வாக ஃபீல் பண்ணுறோம், இப்படி ஒரு நிலை. அதுலேருந்து ஒவ்வொரு உறுப்புகளாக, உதாரணத்துக்கு நுரையீரலில் பிரச்சனை வரலாம், கிட்னியில் பிரச்சனை வரலாம், மூளையில் பிரச்சனை வரலாம், நரம்புகளை பாதிக்கலாம், நம்முடைய உடலுடைய இயக்கங்கள், நினைவாற்றல் அல்லது வயிற்று பிரச்சனைகள், ஈவன் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே சர்க்கரையோட சேர்ந்து 10 விதமான அவத்தைகளாக மாறி ஒவ்வொரு பிரச்சனையும் உண்டாக்குது. அதனால் சர்க்கரை நோய் ஒரு சிங்கிள் நோய், காய்ச்சல் மாதிரி, தலைவலி மாதிரி ஒரு மருந்தை போட்டோம் சரியாயிடும் அப்படின்னு இல்லாமல் இது வேற எதையும் உடம்பை பாதிக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் சர்க்கரை நோய்க்கு நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு நான் நார்மலாக இருக்கிறேன்னு முடிவுக்கு வரக்கூடாது. பீரியாடிக்கலாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை கண் பரிசோதனை பண்ணணும், கிட்னி பரிசோதனை பண்ணணும், கால் விரல்கள், கை விரல்கள், நம்முடைய இருதயம், கணையம், கல்லீரல், வயிற்று உறுப்புகள், ஈவன் நினைவாற்றல் உட்பட எல்லாத்தையுமே நம்ம முறைப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், இதெல்லாம் கூடுனாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை வரும். அதனால் இதெல்லாம் சர்க்கரை நோயினுடைய பாதிப்புகளால் வர்றதுனால இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கான வைத்தியத்தை பண்ணணும். அதனால தான் சித்த வைத்தியம் முழுமையாக அந்த 10 விதமான அவஸ்தைகளையும் கவனத்தில் கொள்றதுனால தான் சித்த மருந்துகள் முழுமையான தீர்வை கொடுக்குது. வெறுமனே சர்க்கரையை குறைக்கிறது, சுகர் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கண்ணை பாதுகாக்குது, நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்குது. சர்க்கரைக்குன்னு கொடுக்கக்கூடிய மருந்துகள், அது சர்க்கரை கொல்லி சோரணமாக இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு மருந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் எதுவாக இருந்தாலும் வெறும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை மட்டும் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ரெண்டு நரம்புகளை பாதுகாக்கிறது, நினைவாற்றலை பாதுகாக்கிறது, நம்முடைய அடாப்டோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலை மேம்படுத்துகின்ற நிலையை அது பண்ணுறதுனால சுகரும் கண்ட்ரோல் ஆகணும், சர்க்கரையினால் வரக்கூடிய பாதிப்புகளும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல சித்த வைத்தியம் ரொம்ப கவனம் எடுத்துக்குது. டாக்டர், இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏதாவது அடிபட்டுட்டா சின்ன புண்ணா இருக்கிறது காலப்போக்கில் பெரிய புண்ணா மாறி பெரிய பாதிப்பை ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு மருத்துவர்களுக்கே சவாலாக இருக்கிற ஒரு விஷயம், சர்க்கரை நோயில் அந்த தீராத புண்கள், கிரானிக் அல்சர்னு சொல்லுவாங்க. காலில் உள்ளங்கால்லையோ அல்லது விரல்கள் ஒட்டியோ புண்கள் வந்தால் அந்த புண்கள் ஆறுறதுக்கான தன்மை ரொம்ப பாதிக்கப்படுது. அதனால் அது ஆறாத புண்கள், நான் ஹீலிங் அல்சர் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லிடுறாங்க. ஆனால் அது ஆற முடியும், சர்க்கரையும் சரி பண்ண முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த புண்களை ஒட்டி வரக்கூடிய இரத்த நாளங்கள்
அசுத்த ரத்தத்தையும் சுத்த ரத்தத்தையும் சரியானபடி கொண்டு சேர்த்து மறுபடியும் அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய தன்மை வந்து பாதிக்கப்படுறதுனால, நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால அதனுடைய குணமாகிற தன்மை வந்து சிக்கலாகுது. அப்போ அதை குணப்படுத்திக்கிறதுக்கு நம்ம தகுந்த மருந்துகள் எடுத்துக்கணும். மேல் பூச்சுக்கான மருந்துகள் இருக்குது. கால் புண் வராமல் பாதுகாக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது இந்த ஆறாத புண் அப்படிங்கிறது வந்து ஆறக்கூடிய புண்ணாக சித்த வைத்தியத்தில் பார்க்கப்படுது. அதனால் நான் ஹீலிங் அல்சர், டயபெட்டிக் அல்சர் அது குணமாகலை அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இந்த சர்க்கரை நோயில் வரக்கூடிய கால் புண்களை கூட முறைப்படி வைத்தியம் பண்ண அதை சரிப்படுத்த முடியும். உதாரணமாக இப்போ சித்த வைத்தியத்தில் ரொம்ப பழக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தன் தைலம் கூட புண்களை எல்லாம் ஆற்றுது. இன்றைக்கி ஆய்வுகளில் சொல்கிறாங்க, நரம்புகளுடைய பாதிப்பு ரத்த ஓட்டம் குறைவாக இருந்தால் அன்றைக்கி வல்லாரை சேர்ந்த மருந்துகளே சின்ன சின்ன கேப்பிலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த குழாயில் வந்து ரத்தத்தை நல்லா செலுத்துறதுக்கான ஆற்றல் பெற்றதாக இருக்குது. அதனால் நவீன ஆராய்ச்சிகளும் இதுக்கு நிறைய தீர்வுகளை கொடுத்துருக்குது. சித்த மருத்துவரை அணுகி பட்டம் பெற்ற நல்ல தேர்ச்சி பெற்ற மருத்துவரை அணுகி முறைப்படி வைத்தியம் பண்ணி இந்த ஆறாத புண்களை கூட டயபெட்டிஸில் ஆற்ற முடியும் அப்படிங்கிறது சித்த வைத்தியம் காட்டக்கூடிய வழிமுறையாகும்.